இன்னும் இருக்கிற ஒரு 2 மாதத்துலையாவது நல்லது கொஞ்சம் பண்ணிட்டு போங்க. இந்த கணக்கெடுப்பு நடத்துங்க, விவசாயிகள் பிரச்சனை தீருங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி கொடுத்தீங்க. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம் என்ற வாக்குறுதி, செவிலியர்களுக்கு வாக்குறுதி, துப்புரவு பணியாளர்களுக்கு வாக்குறுதி. ஏன்னா எல்லாமே நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தனியார் மயமாக்கிட்டு இருக்கீங்க. போக்குவரத்து துறையை பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியார்கிட்ட பேருந்து வாங்கலான்னு ஒரு சட்டம், ஒரு ஆணை. அப்போ என்ன, எதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க? எல்லாத்தையும் வித்துட்டு போகிறது, தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுக்காக நீங்கள் இருக்கிறீங்க. என்ன அரசாங்கம் இது? கேள்விகள் என்ன இருக்காப்பா? நிச்சயமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2022 பாமகவோட தேர்தல் விரைவில் எங்கள் கூட்டணியை நாங்கள் அறிவிப்போம். பேச்சுவார்த்தை அதான் விரைவில், இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, அறிவிப்போம். பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும், எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். நான் இன்னைக்கு கூட்டணி எதை பற்றியும் என்னால் பேச முடியாது. உறுதியாக இன்னும் கொஞ்சம் நாளில் கூட்டணி முடிவாகும். பெரிய கூட்டணி, நல்ல பலமான கூட்டணி, மெகா கூட்டணி முடிவாகும். எங்கள் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். விரைவில் அறிவிப்போம். விரைவில் சீக்கிரமாக சொல்லிடுறோம்.